ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கரகண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். ஏற்கனவே நம்ம டயர் 1 இன்ஜினியரிங் காலேஜோடைய லிஸ்ட்டை நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ நிறைய மாணவர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், இதே மாதிரி டயர் 2 காலேஜஸையும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டயர் 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 60 கல்லூரிகளை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த 60 கல்லூரிகளும் ஒரே வீடியோவில் நம்ம போட முடியாதுன்றதுனால 2A டயர் 2A அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இதில் ஒரு 30 காலேஜ் பார்க்க போகிறோம். அடுத்த 30 காலேஜை கூடிய சீக்கிரம் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நான் வந்து வீடியோ போட்டுறேன். ஏன்னா இதில் ஜென்ரல் ரேங்க் ஒவ்வொன்றா எடுத்து சேர்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சரிங்களா? ஸோ நேரடிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், இந்த லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கல்லூரிகளில் சேர்ந்திருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மாணவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள், அதாவது ஓசி கேட்டகரியில் ஓப்பன் கேட்டகரியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் சேர்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையிலையும் ஜென்ரல் ரேங்க் அடிப்படையிலையும் இந்த லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது முழுக்க கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்குறதுக்காக தான். சரிங்களா? இதில் காமிக்கக்கூடிய எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அந்த கல்லூரியை நேரில் பார்க்காம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த ஜென்ரல் கட் ஆஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கட் ஆஃப் நாங்கள் கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டயர் 1ல் பார்த்தீங்கன்னா 2 கல்லூரிகளை மிஸ் பண்ணிட்டோன்றதை விட ஒரே ரேங்க்கில் இருந்தனால அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். ஸோ அந்த 2 கல்லூரிகளை நான் இதில் சேர்த்துருக்கேன். டயர் 1ல் நம்ம 30 காலேஜ் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் மிஸ் ஆன 2 கல்லூரிகள். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4960 கவுன்சிலிங் கோட் 4960 மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ். இது சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு தரமான பொறியியல் கல்லூரி. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே அந்த கல்லூரி இருக்குது. சரிங்களா? இது NAC A கிரேட் வாங்கினது. NRF ரேங்கிங்கில் எப்போதுமே 101 to 115 இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 1216 சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம். சரிங்களா? எல்லாத்தையும் சென்னை தான் சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் இருக்குது சவ்விதா இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். இதுவும் NAC A கிரேட் வாங்கியிருக்கு. NRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் டாப் 10க்குள்ளே வந்துடும். ஸோ 97 பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய 97% பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த கல்லூரின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கல்லூரிகளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் சேர்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ டயர் 2 கல்லூரிகளுடைய லிஸ்ட்டை பார்க்கலாம். இதில் ரேங்க் 31, ஏற்கனவே 30 ரேங்க் பார்த்துட்டோம் இல்லையா, அதனால் 30வது ரேங்க் பார்த்துருக்கோம். கவுன்சிலிங் கோட் 2711. இது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய கல்லூரி. இங்கே ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 20834, அதாவது 20834. அடுத்தது 32வது இடத்துல கவுன்சிலிங் கோட் 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இங்கே பார்த்தீங்கன்னா 22,019 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது 33வது ரேங்க்கில் 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 21,423. அடுத்து 34வது இடத்துல 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் ஒரு அட்டானமஸ் கல்லூரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா 22,947 இன்ஜினியரிங் அந்த இசி க்ளோஸ் ஆகிருக்கு. சரியா? அடுத்து 35வது இடத்துல 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா 25,130 க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2706 36வது இடத்துல 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இங்கே பார்த்தீங்கன்னா 25,731 க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 37வது இடத்துல கவுன்சிலிங் கோட் 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BIT கேம்பஸ் ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் கேம்பஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 27,376 க்ளோஸ் ஆகிருக்கு ஜென்ரல் ரேங்க். சரியா? அடுத்து 38வது இடத்துல 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெல்லூர். இங்கே பார்த்தீங்கன்னா 27,301 க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5986 39வது இடத்துல 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 27,580 க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 40வது இடத்துல கவுன்சிலிங் கோட் 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சி. இது 27,929 க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 41வது இடத்துல 1112 RMD இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இது 30,298 க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 42வது இடத்துல 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே பார்த்தீங்கன்னா 31,215 க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 43வது இடத்துல 2751 KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூரில் இருக்குது.
30,572 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 44வது இடத்துல 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா 31,561 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 45வது இடத்துல 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, இங்கே 32,433 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 46வது இடத்துல 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32,992 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 47வது இடத்துல கவுன்சிலிங் கோட் 2618, இது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 33,665 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 48வது இடத்துல 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, இங்கே 34,210 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 49வது இடத்துல 5910 பிஎஸ்என்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது, இங்கே 34,666 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 50வது இடத்துல 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே 36,037 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 51வது இடத்துல 1128 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி புதுவாயல், சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 37,062 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 52வது இடத்துல 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 38,390 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 53வது இடத்துல 1309 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே 38,369 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 54வது இடத்துல 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 39,465 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 55வது இடத்துல 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே 40,328 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 56வது இடத்துல 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிஐடி கிடையாதுங்க, சிஐஇடின்னு சொல்லுவாங்க, இது வந்து 40,956 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 57வது இடத்துல 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி போடி நாயக்கனூரில் இருக்குது, இங்கே வந்து 41,774 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 58வது இடத்துல 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 41,985 க்ளோஸ் ஆயிருக்கு. 59வது இடத்துல 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே 42,202 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 60வது இடத்துல, அதாவது இந்த லிஸ்ட்டோட லாஸ்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் 43,451 க்ளோஸ் ஆயிருக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் வழக்கமாக சொல்கிறது தான், இதற்கு அடுத்த லிஸ்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் கொடுப்பேன். ஏன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கல்லூரியை நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஸோ கல்லூரியை பார்க்காம முடிவெடுக்கிறது எப்போதுமே சரியானதாக இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வில்லேஜுக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.